ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ருச்சிதா குக்கிங். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் நம்ம என்ன பண்ணோன்னா குஸ்காவும் தந்தூரி சிக்கனும் தான் பண்ணோம். அது கூட க்ரீன் சட்னியும் பண்ணோம். செம்ம சூப்பராக இருந்தது. இந்த சிக்கனை பார்க்கும்போது நம்மளுக்கே அந்த ஹோட்டலில் பார்க்குற மாதிரியே இருக்குல்ல. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? So soft. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, காஷ்மீர் மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, மிளகுத்தூள் ஒரு ஸ்பூனு, கரம் மசாலாத்தூள் 1 ஸ்பூனு, கறி மசாலாத்தூள் 1 ஸ்பூனு, உப்பு, இது கூட கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம். இதை ஸ்ட்ரிப் மாதிரி கட் பண்ணிக்கலாம். தோட்ட பீஸோ 1/4 பீஸும் இது. நல்லா இப்படி கட் பண்ணிங்கன்னா மசாலா உள்ளே ஏறும். சேர்த்துக்கலாம், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சிக்கனை எடுத்து இந்த மசாலா இந்த மேலே நல்லா அந்த கட் பண்ண இடத்துலலாம் நல்லா தேய்ச்சிக்கலாம். இன்னொரு பீஸையும் எடுத்து அந்த காலுக்கும் நம்ம மசாலா தடவிடலாம். 100 டிகிரிக்கு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். பேக்கிங் ட்ரே எடுத்துகிட்டு நம்ம ஊற வச்ச சிக்கனை அது மேலே வச்சிடலாம். டிகிரிக்கு 45 மினிட்ஸ் வச்சு குக் பண்ணிக்கலாம். ஒரு 20 மினிட்ஸ் ஆன பிறகு அந்த சிக்கனை வெளியில் எடுத்து பட்டரோ நெய்யோ நம்ம தடவி வச்சிட்டோன்னா நல்ல சூப்பராக கிறிஸ்பியாக மேலே இருக்கும். ஒரு க்ரீன் சட்னி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரை எடுத்துகிட்டு புதினா கொத்தமல்லியை போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாம். ஒரு 10 முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். இஞ்சி போட்டுக்கலாம். 2 பூண்டு போட்டுக்கலாம். தயிர் ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா அரைச்சிட்டா நம்மளுக்கு க்ரீன் சட்னி ரெடி ஆகிடும். அந்த தந்தூரி சிக்கனுக்கு இந்த சட்னியை வச்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும்.